எந்த பிசினஸுமே கரெக்டா செய்தா லாபம் பண்ணலாம். சூப்பர். அது என்ன பிசினஸ் சொன்னாலும் 1000 காம்படிஷன் மார்க்கெட்ல வரலாம். இன்னைக்கும் நம்ம வந்து பெரிய பிராண்ட் இல்லாம நம்ம பகுதிகள், நீங்க பகுதி வாழ பகுதியிலேயே ஒரு கடைக்கு நீங்க அடிக்கடி போவீங்க, ஏதோ ஒரு கடைக்கு தேவைக்கு போவீங்க. அது பெரிய பிராண்டடான கடையா இருக்காது, ஆனா நீங்க போய் அங்க வாங்குவீங்க. 20 வருஷமா நாங்க வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவீங்க. 20 வருஷமா அந்த கடைக்கு உங்களை யார் வர வைக்கிறாங்க? அந்த கடையில கொடுக்குற சர்வீஸை பொறுத்து இருக்கு. அந்த கடைக்காரர் இருக்காரு இல்லையா, ரீட்டைல் ஷாப்பா இருக்கலாம், துணி கடையா இருக்கலாம், காஃபி கடையா இருக்கலாம், அயன் பண்ணி கொடுக்குறாருல, அயன் பாக்ஸ் போடுறாரு. நான் 15-20 வருஷமா எங்க வீட்டுல அந்த ஒரே கடையில தான் எங்க வீட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கேட்டிருக்கேன் என் மனைவி கூட, இவர்கிட்டயே தான் நம்ம கொடுக்குறேமே, சுத்தில 4 பேர் இருக்காங்க. இல்ல இவர்கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கு, கரெக்டா துணி எல்லாம் தொலைகிறது இல்ல, கரெக்டா கொடுத்தா கரெக்ட். சோ அந்த ஒரு மனிதர் அந்த ஹீட்ல உட்காந்து போடுறாரு அயன் பாக்ஸ். பாத்துருக்கீங்களா? அயன் பண்ணுவாங்கல்ல, அந்த மனுஷன் வந்து காலைல நைட் வரையும் அந்த வேலை பண்றாரு. அந்த 100 கஸ்டமர் தான். உலகத்துல எவ்வளவு காம்படிஷன் வந்துருச்சு, அந்த 100 கஸ்டமர் போக மாட்டாங்க. உங்களுடைய பிசினஸ் மாடல், நீங்க கஸ்டமர் கொடுக்குற அந்த சர்வீஸ், அந்த சேவை கரெக்டா இருந்ததுன்னா நீங்க எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் இருக்கு. நஷ்டம், தொழில் என்னைக்குமே நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நீங்க தொழிலை ஏமாத்தாத வரைக்கும். சூப்பர் சார். நீங்க தொழிலை ஏமாத்தா தொழில் உங்களை ஏமாத்திரும். எந்த தொழில் டெக்னாலஜியோட இணைந்து இருக்கிறதோ அந்த தொழில் ஜெயிக்கும். சூப்பர். ஃபியூச்சர்ல எந்த தொழில் டெக்னாலஜில தள்ளி இருக்கோ அது ஜெயிக்காது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் செய்யற தொழில டெக்னாலஜிய அரவணைச்சிட்டே வரணும். அது வந்து என்ன வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். டெக்னாலஜி இல்லாத தொழில் கஷ்டம்தான். பொதுவாக அந்த துறை சார்ந்த டெக்னாலஜி யார் எம்ப்ரேஸ் பண்றாங்களோ, அரவணைக்கிறாங்களோ, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க மேல 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 போயிட்டே தான்.